கிராஸ் பீஸ் வந்து எப்படி வைக்கிறதுங்கிறத இதில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த லைனிங் வந்து கிராஸாக கட் பண்ணிக்குவோம். இந்தளவுக்கு எடுத்துக்கோங்க, ஒரு 1.25 இன்ச்சுக்கு. இதை வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ் எடுத்து போட்டு இந்த பீஸ் இங்கே வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு சுற்றி தையல் போட்டுருங்க. இந்த கிராஸ் பீஸை வந்து இழுக்கக்கூடாது. இழுக்காமல் இப்படி கரெக்டாக அந்த கைடு அளவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டு இப்படி சுற்றி தையல் போட்டுருணும். கரெக்டாக அந்த பெண்டில் மட்டும் ஒரு 3 அர்க்காத் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டு பேக்கில் 2 சைடு பெண்டில் மட்டும் அர்க்காத் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா இது ஃபுல்லாக பேக்கிங் ஆகிரும். இது இப்படியே உள்ளே தள்ளினீங்கன்னா கரெக்டாக அந்த 1/4 இன்ச் ஒரு புள்ளி அளவுக்கு தான் உங்களுக்கு கிராஸ் பீஸ் வரும். அப்படியே தையல் போட்டுருங்க. இப்போ கிராஸ் பீஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரே அளவு வந்துருச்சா. இதை அப்படியே மடிச்சு விட்டு அயன் பண்ணி ஹெம்மிங் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டிச்சிங் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்ட்ரா பீஸை வந்து கட் பண்ணிடணும். இதை வந்து இந்த ஆங்கிளில் தான் கட் பண்ணணும். இந்த ஆங்கிளில் கட் பண்ணிங்கன்னா இந்த பீஸ் மாட்டி ஒரிஜினல் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஆங்கிளில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். பிசுறு மட்டும்தான் கட் ஆகுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இதுக்கப்புறம் இப்படியே திருப்பி நான் வந்து இதுக்கு தையல் போட போகிறேன். ஹெம்மிங் வந்து பண்ண போகிறதில்ல. இதை வந்து அப்படியே அயன் பண்ணோம்னா ரவுண்டு வந்து நீட்டாக அப்படியே ப்ளேஸ் ஆகிரும். பேக்கும் ரவுண்டு பாருங்கள் நீட்டாக இருக்கா. உள்ளேயும் கரெக்டாக இருக்கும். அந்த பிசுறு மேலேயே கரெக்டாக தையல் வரும். இந்த அளவுக்கு தான் வந்து பிசுறும் அடிக்கணும். அந்த 1/4 இன்ச் ஒரு புள்ளி அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப பெருசாக இருந்ததுனாலும் ரவுண்டு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வராது. இது வந்து ரவுண்டு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கா. ஒரு அயன் பண்ணோம்னா இது அப்படியே ஃப்ளாட் ஆகிடும். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.